அப்பா மேலே காட்டுற அன்பு தான் இப்போ என் மேலே காட்டுறாங்க. அப்பாவை ஆன் ஸ்க்ரீனில் மிஸ் பண்ணுறவங்கள தான் இப்போ என்ன என் மூலியமா அப்பாவை பார்க்க முடியும். அதுவும் ஆஃப்டர் அப்பா மறைவுக்கப்புறம் ஆக்ஷன் இருக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியில் போகணுன்னு தான் வராங்க. என்னை நேரில் பார்த்தோன்னே ஓகே ஒரு கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் வைக்கணும்னு வச்சிடுறாங்க. ஸோ ஐம் லைக் ஓகே. யானை கூட ஒரு பாண்ட் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஆடியோ லான்ச்சில் வந்து யானைலாம் வரும் சொன்னேன்ல. இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, நான் இவருக்கு ஆக்சுவலி அதை தான் ஐடியா கொடுத்தேன். ஏன்னா இதோட மெயின் ஹீரோ வந்து யானை தான். மணியனையே நம்ம கூப்பிட்டு வருவோம், ஆடியோ லான்ச் பண்ண வைக்கலாம். ராஜா சாருக்கு கிட்டக்க போகும்போது சின்ன ஒரு பயம் இருந்துச்சு, ராஜா சார் எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம். ஆனால் சொல்கிற வெளியில் அவரை பற்றி சொல்கிற எல்லாமே fake. அவர் வந்து 7:10 நீ வந்துரு அப்படின்னா 7 மணிக்கு தான் இதான் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி உட்காந்துருப்போம். சீனா இளையராஜா சாருக்கும் கேப்டனுக்கும் யானைக்கும் ஒரு லிங்க் இருக்கு சார், கரெக்டாக சொல்லுங்க. இல்லை, ராசாத்தி ஒன்றை காணாத நெக்ஸ்ட் பார்ட் வந்து முதுமலையில் ஒரு தியேட்டரில் ஓடிட்டே இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கலர் டசன்ட் பிளே மேட்டர். வெரி சிம்பிள். நீங்க கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், உங்க கான்ஃபிடன்ஸ் தான் ஸ்கோர் ஆன் ஸ்க்ரீன். எங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட்காக யூஎஸ் போகும்போது ஸோ நாங்கள் இது வந்து அந்த பால்ட் ஈகிள் இருக்கு இல்லையா, அந்த ரிவர் ஓரமாக உட்காந்து அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில் வாங்கி அப்படியே சாப்பிட்டது தான். ஸோ அம்மா வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ அவர் இன்னொரு ஸ்கிரிப்ட் கூட தான் வச்சிருக்காரு. இந்த ஒரு அனிமல் அல்ல 5 அனிமல் 5 அனிமல் 7 அனிமல் இருக்கு. 7 அனிமல் இருக்கும். உங்களுக்கு ஹாப்பி இல்லை சார்? பெட்ஸ்லாம் வந்துட்டா உங்களுக்கு ஹாப்பி இல்லை? இல்லை, அதில் சிங்கம் புலிலாம் இருக்குது. சிஜி பண்ணலாம், நேரில் போய் பண்ணலான்னு இருக்காரு. நீங்கள் தமிழ் சினிமாவில் ஹீரோ ஆகணும்னா இந்த மாதிரி குவாலிட்டியெல்லாம் இருந்தால் தான் ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு ஒரு சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அப்படின்னா அப்படிப்பட்ட ஹீரோ தான் இன்னைக்கு நம்ம கூட உட்காந்துருக்காரு. படைத்தலைவன் படத்திலிருந்து ஹீரோ சண்முக பாண்டியன் அவர்களும் அந்த படத்துடைய இயக்குனர் அன்பு அவர்களும் கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். சார் வெல்கம் டு ஷோ சார். நைஸ் ஆர்ம்ஸ், நைஸ் ஷோல்டர்ஸ். ஏன்னா மசில் க்ரோத் ஆனால் முடி வளராது சார், முடி வளர்ந்தா தாடி வளராது சார். இந்த கேஸில் எதுவுமே வளராது சார். அந்த டிப்ஸ்லாம் கேட்க போகிறேன். சரி, ஃபர்ஸ்ட்டு படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். படம் வந்து நீங்கள் தான் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி எனக்கும் யானைக்கு உள்ள பாண்ட், எனக்கும் எங்கள் அப்பாவும் உள்ள பாண்ட். ஸோ இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் மூவியாக இருக்கும். அண்ட் இந்த படம் எனக்கு வெரி க்ளோஸ். அப்பா வந்து எனக்கு இந்த படம் ஓகே சொல்லி அப்பா கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணதுல இருந்து எனக்கு மணியன் கூட இருந்த அந்த பாண்ட் எல்லாமே சேர்த்து இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் வெரி ஸ்பெஷல் மூவி. ஆனால் பொதுவாக தமிழ் சினிமாவில் யானை அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் சார். எம்ஜிஆர் சார்லேருந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் இப்போ வர ஹீரோ வரைக்குமே வந்து படத்தில் யானை வச்சுட்டாங்க அப்படின்னா வந்து அது செம்மையாக இருக்கும். ஸோ யானை கூட ஒரு பாண்ட் இருந்திருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்க. ஆடியோ லான்ச்சில் வந்து யானைலாம் வரும், நாங்கள் பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறதா ஜஸ்ட் சொன்னேன்ல. இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, நான் இவருக்கு ஆக்சுவலி அதை தான் ஐடியா கொடுத்தேன். ஏன்னா இதோட மெயின் ஹீரோ வந்து யானை தான். நம்ம ஓகே இங்கே அலோவ் பண்ணல, அட்லீஸ்ட் இந்த கேரளா பார்டர் அந்த கோயம்புத்தூர் அந்த சைடில் வச்சிடலாம் ஆடியோ லான்ச்சை. மணியனையே நம்ம கூப்பிட்டு வருவோம், ஆடியோ லான்ச் பண்ண வைக்கலான்னு. இவர் ஒத்துக்கலை. பரவாயில்ல சார், சக்ஸஸ் கூட்டு வரும். சக்ஸஸ் மீட் கூட்டு வரும். ஹீரோ வந்து எமர்ஜ் ஆகி வராரு அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் 2 படம் பண்ணியிருக்கீங்க. அந்த 2 படமும் வந்து என்ன சொல்கிறது, டீசெண்டான ஒரு ஃபிலிம் தான். ரொம்ப என்னப்பா இப்படி பண்ணிட்டாருன்ற ஃபீல்லாம் இல்லை. கேப்டன் சார் பையன் நடிச்சிருக்காரு, ஒரு படத்தில் கேப்டன் நடிச்சிருக்காரு. இந்த படைத்தலைவன் ரிலீஸ் ஆனா கூட யாருக்கிட்டையுமே ஒரு நெகட்டிவிட்டி கூட நான் ஒன்றுமே பார்த்ததே இல்லை. ஒன்று ஹார்ட் இருக்குது, ஒன்று ஃபயர் இருக்குது, ஒன்று நெருப்பு விடுறாங்க, இல்லை இதயத்தை பிடுங்கி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி அன்பு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது அன்பு வந்து எனக்கு டைரெக்டாக காட்டுறதோட அப்பா மேலே காட்டுற அன்பு தான் இப்போ என் மேலே காட்டுறாங்க. அப்பாவை ஆன் ஸ்க்ரீனில் மிஸ் பண்ணுறவங்கள தான் இப்போ என்ன என் மூலியமா அப்பாவை பார்க்க முடியும். அதுவும் ஆஃப்டர் அப்பா மறைவுக்கப்புறம் இந்த அன்பு நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை வந்து இட்ஸ் ஹார்ட் வெல்மிங். எனக்கு வந்து ஓகே எனக்கு இவ்வளோ பேர் அன்பு காட்டுறாங்கன்றது எனக்கு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சார் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நீங்கள் வரும்போது கிரிப்பாக வந்து உட்காந்திங்க சொல்கிற மாதிரி, ஆனால் பேசும்போது அப்படியே குழந்தையாக மாறிடுறீங்க. எனக்கு புரியல எனக்கு. சார் நிஜமாவே நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட், இந்த மாதிரி சாஃப்ட் கை தான்? ஆமாங்க, நான் இன்ட்ரோவர்ட் தான். நீங்கள் சினிமாக்காக இந்த மாதிரி உங்களை வந்து நான் இது பாடி நான் ரெடி பண்ணுறதை வந்து சினிமாக்காகன்ட்டு இல்லை. நான் அப்பா கூட இருக்கும் போது எனக்கு நெக்ஸ்ட் மூவி பண்ண போறேன்னா இல்லையான்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஏன்னா நிறைய மூவிஸ் வந்துச்சு, ட்ராப் ஆச்சு, இதே மாதிரி போயிட்டு இருந்தது. என்னோட பேசிக் மைண்ட் செட்டாக வந்து ஐ வாண்ட் டு லூஸ் வெயிட். ஸோ எனக்கு என் பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும், எனக்கு இப்படி ஒரு சர்டன் பாடி இருக்கணும்னு என் மைண்ட் செட்டில் இருந்தது. அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது. அது அப்படியே கரெக்டாக சசி சார் வந்தார். அவர் ப்ராஜெக்ட்டுக்காக நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெவலப் பண்ணணும், அதுக்காக திருப்பி நான் பாடி ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அது அப்படியே ப்ராசஸ் போயிட்டே இருக்கு, அவ்வளோதான். ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் இருந்தது படைத்தலைவனில்?
ஆரம்பத்துலலாம் ஸ்ட்ரகிளே இல்லை. படத்தை முடிச்சு ரிலீஸ் தான் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அது ரிலீஸுக்கான டைம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை கொடுத்துச்சு. அது நிறைய லெசன்ஸ் பிரதர் ஆடியோ லான்ச்சில் பேசின மாதிரி நிறைய லெசன்ஸை கற்றுக்கிட்டோம். பிகினிங்லேயே கற்றுக்கிட்டதுனால அது ரொம்ப ஈஸியாக போச்சு அடுத்தடுத்த படங்களுக்கெல்லாம் எங்களுக்கு. அது பட் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா ஒரு யானை, அதுவும் இல்லாமல் ஹீரோவை திரும்ப வந்து நம்ம கொண்டு வரோம். நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய கேப்புக்கு அப்புறம் வராரு, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்காரு, அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறோம், இது எல்லாமே மண்டக்குள்ளே இருந்துச்சு. பட் ஃபைனலி படம் சூப்பராக வெளில வந்துருக்கு. சார் நம்ம படம் டைட்டில் முடிவு பண்ணிடலாம் சார், இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. சகாப்தமாக இருக்கட்டும், மதுரை வீரன், இப்போ வந்து படைத்தலைவன், கொம்பு சிவி, எல்லாமே வந்து ஒரு டார்க்கர் ஷேட்லேயே இருக்குது. ஒன்று அதில் மாடு காட்டுறீங்க, இல்லை யானை காட்டுறீங்க, அந்த மாதிரி. நீங்கள் பெட் லவர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு, ஒரு கோவா ஷர்ட் போட்டு, ஷார்ட்ஸ் போட்டு, ஹீரோயின் கூட வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல். எப்போ அந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறீங்க ரிலாக்ஸ்டாக? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், 2-3 டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு டேரக்டர்கிட்ட பேசினவரும் வந்து ஆக்ஷனே இல்லாமல் தான் ஜென்ரலாக எல்லாரும் வராங்க. பொன்ராம் சாராக இருந்தாலும் சரி, நான் அடுத்த டேரக்டர் இருந்தாலும் சரி, ஆக்ஷன் இருக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியில் போகணுன்னு தான் வராங்க. என்னை நேரில் பார்த்தோன்னே ஓகே ஒரு கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் வைக்கணும்னு வச்சிடுறாங்க. ஸோ ஐம் லைக் ஓகே, எனக்கு அதனால ஒரு இது கிடையாதுன்ட்டுல. பட் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜானர் வரலாம், எப்போ வரும்னு தெரியாது. இசைஞானி இளையராஜா சாரோட பெரிய ஃபேன் நான். இப்போ இந்த ஜென்ரேஷன் கூடயும் வந்து ராஜா சார் போட்டி போட்டே இருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு. படத்தில் அவரோட மியூசிக் எப்படி வந்திருக்கு? ராஜா சார் தான் இதுக்கு உயிர் இந்த படத்துக்கு. ஏன்னா ராஜா சார் கிட்ட போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த படம் நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சராக, ஒரு இதில் கம்ப்ளீட்டாக எமோஷனல். இந்த படத்தில் காமெடி, இவருக்கு எப்படி கொம்பு சிவிக்கு என்டையராக ஆப்போசிஷன் லெவலில் ஒரு படம். இது ஒரு எமோஷன், ஒரு ஆக்ஷன், ஒரு அட்வென்ச்சரான ஒரு கதைன்னு. எனக்கு ராஜா சாரை தவிர எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ராஜா சார்கிட்ட கிட்டக்க போகும்போது சின்ன ஒரு பயம் இருந்துச்சு, ராஜா சார் எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் சொல்கிறேன், வெளியில் அவரை பற்றி சொல்கிற எல்லாமே ஃபேக். அவர் வந்து 7:10க்கு நீ வந்து வந்துரு அப்படின்னா 7 மணிக்கு இதான் ஃபஸ்ட்டு படம் மாதிரி உட்காந்துருப்பார். உட்காந்து ஒரு சாங்குக்கு, நான் ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் ஒரு சாங்கு மினிமம் ஒரு 1 வீக் எடுப்போம். 7 மணிக்கு போனால் ஒரு 11 o'clock 12 o'clock வந்து டியூன் வந்துடும், ஒரு 2 o'clock சாங்கே வந்துடும். ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணி சாங்கே கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவார், எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வெரி ஜாலியான ஒரு ஆள். வெளியில தான் அப்படி ரொம்ப ஜாலியான ஒரு ஆள். நான் இப்போ என் படம் போயிட்டு போதான் விடுதலை 2 4 படம் போயிட்டு இருந்துச்சு. 4 படம் ஆர்ஆர் பண்ணார். இந்த வயசில் 4 படம் ஆர்ஆர் போயிட்டுருக்கு. எல்லாமே பெரிய படங்கள். அந்தளவுக்கு ஒரு டேரக்டருக்கு என்ன வேணுங்கிறத ஒரு ஃப்ரேமில் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு இசைக்கடவுளே பக்கத்தில் உட்காந்து அந்த ஆர்ஆரை போட்டு காட்டும்போது எப்படி இருக்கும், அது வந்து எக்ஸ்ட்ராடினரி. அது முடிச்சுட்டு உள்ளவாம்பார், உள்ளே வந்து போட்டு காட்டிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு கேட்பாரு. நம்ம ஏதாவது கரெக்ஷன் சொல்ல முடியுமா, அப்புறம் சொல்ல மாட்டோம்னு தெரிஞ்சு போயிடுவார். போன பிறகுலேயே அவன் ஃபேஸ் கொஞ்சம் சரியில்லை, எந்தாவது கரெக்ஷன் இருந்தால் கேட்டு வைங்க வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர. இன்னொன்று பிரதர், அவருக்கெல்லாம் கரெக்ஷன் சொல்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது பிரதர். அந்த அளவுக்குலாம் நம்ம என்ன வேணுமோ அது அவருக்கு தெரியும். நான் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது, அது நான் என்ன ஃபீல் பண்ணங்கிறத அவர்கிட்ட சொன்னேன். ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு அனுப்ப சொன்னார், வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு அனுப்பிச்சேன். ஒன்று பண்ணிவிட்டு எனக்கு கூப்பிட்டாரு, நான் என்ன ஃபீல் பண்ணாலும் அது அப்படியே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ராஜா ஒரு டேரக்டரும் ஒரு படம் ராஜா சாரோட ஒர்க் பண்ணியே ஆகும். அது ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு வந்த மாதிரி. இசைஞானி இளையராஜா சாருக்கும் கேப்டனுக்கும் யானைக்கும் ஒரு லிங்க் இருக்குது சார், கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். கல்லில் இல்லை, ராசாத்தி ஒன்றை காணாத நினச்சி பாட்டு வந்து முதுமலையில் ஒரு தேட்டரில் ஓடிட்டே இருக்கும்பொழுது ஒரு யானை, யானை எப்பயுமே வரும். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், வந்து நின்று அங்கே பார்த்துட்டு போவோம். அந்த பாட்டு நின்று இப்படி கேட்டு போச்சான் சார். சின்ன வயசுலேருந்து நான் அதை கேட்டிருக்கேன். இப்போ தான் சார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு உங்ககிட்ட கேட்குறதுக்கு. அதை பற்றி கேப்டன் என்ன ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு, உங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரா? இல்லை, நான் இது அப்பா சொல்லி நான் கேள்விப்படல, வேற இன்னொருத்தவங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அப்பா ஜென்ரலாக அவரோட நான் ஒர்க்கை பற்றியோ எதை பற்றியோ பெருசாக சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நான் வரும்போது ரொம்ப சின்ன பையன். ஸோ அப்பா அம்மா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு அது மைண்டில் அது நிற்காது. அது அவங்க ஏதோ பேசுகிறாங்க, நம்ம விளையாட தான் தோணும். ஸோ இதை நான் ரீசெண்டாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா சொல்லியிருக்காங்க, ஆமாம் இந்த மாதிரி நடந்தது நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னாங்க. பொதுவாக வந்து மியூசிக் டைரக்டர் கிட்ட வந்து டைரக்டர் சொல்லுவாங்க, சார் இந்த பாட்டு மாதிரி ஒன்று வேணும் சார், அந்த பாட்டு மாதிரி. நீங்கள் எந்த பாட்டு மாதிரி சொன்னீங்க? ராஜா சார் பாட்டு தான். அவருக்கு இன்னொன்று பிரதர், அவருக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் சொன்னால் பிடிக்காது. அவருக்கு வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் சொன்னீங்கன்னா பிடிக்காது. அதான் பண்ணியாச்சு, பண்ணதே எதுக்கு பண்ண சொல்கிறீங்கிற மாதிரி ஒரு விஷயம். நான் அதுவும் இல்லாமல் ரெஃபரன்ஸை போட்டு தெரியாத மாதிரி காட்டிட்டேன். காட்டணும்னா பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இந்த பாட்டு தானே, இதெல்லாம் ஆல்ரெடி போட்டேனேடா, இதே தெரிஞ்சது இதே கேட்குறியடா அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு மூடில். ஆனால் நான் சார்கிட்ட வந்து மாண்டேஜஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் சாங் கேட்டேன்.
விஷுவல் எடுத்துட்டு வந்து விஷுவலை பார்த்தா சாங் பண்ணாரு. சாங் எடுத்துட்டு போய் விஷுவல் பண்ணல, அவரோட சாங்கை வச்சு ஃபீல் பண்ணி ஒரு மாண்டேஜஸ்லாம் எடுத்துட்டோம், அதுக்கு அவர் கம்போஸ் பண்ணார். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் சாருக்கிட்ட ரொம்ப ஜாலியான ஒரு அவர் பார்க்க தான் அப்படியே இருப்பார். ஆனால் வேலைன்னா ஆன் டைம். நீங்கள் 7:05 வந்தீங்கன்னா விட ஒரு லுக் விடுவார், அப்படி பார்ப்பாரு. ஏன் சார் டிராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னா, ஏன் எங்களுக்கெல்லாம் டிராஃபிக் ஆகலையா அப்படிம்பாரு. அந்தளவுக்கு ஒரு நான் அப்படின்னா வெற்றிமாறன் சார் அங்கே வந்தாலும் வெற்றிமாறன் சார் அப்படியே தான். எல்லாரும் ஒரு குருகுலத்துக்கு கிளம்புற மாதிரி தான் இங்கே கிளம்பி வருது. இட்ஸ் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இது இன்னும் எத்தனை படங்கள் பண்ணாலும் ராஜா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் அட்டையா இருப்பார், அவர் ட்ரெஸ்ஸிங் பாரு, அவருடைய ஒர்க்கை பாருன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அவர் ஏன் மூவியே அப்படி இருக்கு, லுக்கி சரியில்லையே, அந்த மாதிரிலாம் ஒரு இது இல்லை. இப்போ இது வந்து டேர்ன் ஆயிடுச்சு. சசிகுமார் சார் கூட சொல்லிட்டு இருந்தார், ஹீரோ என்ன இவ்வளோ வெள்ளையாக இருக்காரு, நீங்கள் கருப்பாக வெயிலில் எண்ணெய் தேய்ச்சி வெயில் நின்றுப்பா நீ, அந்த மாதிரி பிகினிங்கில் எனக்கே இருந்தது சார். இப்போ வந்தோடனே என்ன கேட்டாங்க, இதில் யார் ஆங்கர்னு கேட்டாங்க, ஆகா சார் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் கலர் டசன்ட் பிளே அ மேட்டர். வெரி சிம்பிள். நீங்கள் கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், என்னவா இருக்கலாம், உங்கள் கான்ஃபிடன்ஸ் தான் கோன் பி ஆன் ஸ்க்ரீன். நீங்கள் வந்து அச்சோ நான் கருப்பாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிட்டா முடிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ லைக் மை கலர். எனக்கு வெள்ளையானா ஐயா என்ன கேட்டிருக்காங்க எங்கள் அம்மா திட்டுவாங்க வீட்டில். சவுத் இந்தியன் கலர் இதுதானே. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே வீட்டில் ஏதாவது பூசிட்டு, ஏன்னா இவரெல்லாம் இந்த ஃபைட்டு அப்போல்லாம் 4 நாள் உச்சி வெயில், செருப்பு அந்த இந்த செருப்பு இருக்கும், அது ஒரு டிசைன் இருக்கும். நம்ம ரூமுக்கு வந்து கழட்டுனா சரி அது அழுக்குன்னு நினச்சேன். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், டேன் ஆகி என் காலே வந்து செருப்போட டிசைன் ஆயிடுச்சு. ஸோ உள்ள ஒரு கலர் இருக்கும், வெளியே அது நான் செருப்பு போட்டால் அசிங்கமாக தெரியும். ஸோ என் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ டேன் ஆச்சு. அப்போவே அம்மா சொல்லுவாங்க, நீ இதை போட்டு எதாவது போட்டு இது பண்ணுன்ட்டு. நான் என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படி இருட்டில் உட்காந்துருப்பேன். டேன் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் அட்லீஸ்ட் என் ஃபேஸு கண்ணு மூக்குலாம் தெரியும். டேன் ஆனதுக்கப்புறம் என் பல்லு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த 2 டிஃப்ரென்ஸ் வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ டேனாக இருக்கும்போது கூட நான் அதை அசிங்கமாக ஃபீல் பண்ணதே இல்லை. நான் இங்கேருந்து ஃபாரின் போயிருக்கேன், மும்பை போயிருக்கேன். நான் ஐ ஓன் அப் டு மை கலர். திஸ் ஹவ் ஐ ஆம், திஸ் ஹவ் இட் இஸ். சார் அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். ஒன்றும் இல்லை சார், உங்களோட பர்மிஷனோட ஒரு சில பிக்சர்ஸ் எடுத்திருக்கோம் உங்களுடைய ஹேண்டில்லேருந்து. அதை பற்றி தான் கேட்க போகிறோம் சார். அந்த பிக்சர் பார்க்கும்போது நீங்கள் என்ன மெமரி ஞாபகம் வருது, இல்லை அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லலாம். சரிங்களா சார்? ஓ நைஸ். இது வந்து என்னோட ஃபேவரட் டாக் லக்கி. ரொம்ப வருஷமாக கூட இருந்துச்சு, சடனாக இறந்து போயிடுச்சு. ஸோ அதை என்னாலையும் யாருனாலையுமே வீட்டில் 4 பேர்னாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அம்மா கிட்ட வந்து சோனின்னு ஒன்று ஒரு பொமரேனியன் அப்போ இருந்தது, அது இறந்து போனதுலேருந்து அம்மா எந்த நாய்கிட்டையுமே அட்டாச்மெண்ட் வச்சுக்கல, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுன்னா இது. ஸோ ஷீ இஸ் வெரி காம், வெரி ஃப்ரெண்ட்லி, யாரையும் கடிக்காது, குலைக்காது, எதுவுமே பண்ணாது. ஆனால் இப்போ நீங்கள் என்னை பார்த்து சொல்கிறீங்களா இவ்வளோ ஜைஜாண்டிக்காக இப்படி இருக்கீங்கன்ட்டு, டாகில் அது இவ்வளோ ஹைட் இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே புது ஆள் வந்து அவன் முன்னாடி போய் மட்டும் நிற்கும், குலைக்காது கடிக்காது எதுவும் பண்ணாது. அந்த இப்படி லெஃப்ட் லெக் நவுத்துனா அதுவும் லெஃப்ட் லெக் தூக்கி இப்படி வைக்கும். அவர் எந்த சைடு நவர்றாரு முன்னாடியே நவரும், இப்படியே நவரும். வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, குலைக்காது கடிக்காது. பட் அப்பாவுக்கு சேஃப். அப்பாவுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் டக்குன்னு வெளியே போயிடும். அப்பா வராருன்னு தெரிஞ்சா கரெக்டாக வெயிட் பண்ணும் அப்பாக்காக. அந்த மாதிரி இது வெரி க்ளோஸ். நாங்கள் பார்த்தோம் சார் உங்கள் ப்ரொஃபைலில், நீங்கள் மனிதர்கள் கூடயே இல்லை, கிளி கூட இருக்கீங்க, பூனை கூட இருக்கீங்க, டாக்ஸ் கூட இருக்கீங்க, அனிமல்ஸ் கூட நீங்கள் இருக்கிறீங்க. அது பெரிய பாண்டிங் இருக்குது உங்களுக்கு. ஆமாம், எனக்கு அனிமல் கூட இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது நிம்மதி இல்லை சார், இவங்க கூட வந்து நம்ம இருக்கிறதோட பேசாமல் பெட்ஸு கூட இருந்தில்ல. நான் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகும்போது கூட நான் நிறைய எனக்குள்ள சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சது நாங்கள் ஆம்ஸ்டர்டாமில் இருக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக மாறினதும் சரி, போல்டாக ஆனதும் சரி. லைக் ஒரு டிசிஷன் ஓகே பார்த்துக்கலாம், என்ன வந்தால் வரட்டும், இல்லை போனால் போட்டு நான் அந்த மைண்ட் செட்லாம் மாறினது நான் அங்கே தனியாக இருக்கும்போது. அங்கே நான் என்னை லோவஸ்ட் டைமில் என்னை மேலே ஓகே சியரப் பண்ணது என்னோட நாய் தான். ஸோ மேபி அதனாலேயா கூட எனக்கு பெட்ஸோட இன்னும் ஜாஸ்தி கனெக்ட் வந்துருக்கு. ஓ ஃபர்ஸ்ட் படம் கார்த்திக் ராஜா சார், எஸ்டிஆர் சார், மாமா எல்லாம். இது வந்து எனக்கு வந்து அன்னைக்கு அவர் எஸ்டிஆர் சார் பாடுறாருன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி உனக்கு ஒரு சாங் ஷூட் இருக்கு, நீ கிளம்பி வா அப்படின்னாரு. ஒரு இது ரெக்கார்டிங் இருக்கு, கிளம்பி வான்னாரு. சரி ஓகே. ஏன்னா நான் கார்த்திக் ராஜா சாரையும் மீட் பண்ணேன், அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், பின்னாடி அண்ணன் வராரு. என்னப்பா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரே ஷாக். எனக்கு ஆனால் நான் அப்போது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் கையில் போடுற அந்த பேண்ட்ஸாக இருக்கட்டும், அவர் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ஃபிங்கரில் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் லைக் ஒரு ஃபேன் பாய் மாதிரி இருந்தேன்.
அந்த டைம்ல. ஸோ அப்போ அண்ணனை நேர்ல பார்த்து பேசும்போது இட் வாஸ் அ வெரி குட் மூமெண்ட். இன்னைக்கு வரைக்குமே நாங்க எப்போ பார்க்குறோமோ அதே ஃப்ரெண்ட்ஷிப்ல நாங்க பார்த்து பேசிட்டோம். இது அப்பா ட்ரீட்மெண்ட்காக யூஎஸ் போகும்போது எடுத்துருந்தோம். ஓகே. ஸோ நாங்கள் அங்கேருந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சிது. மினியாபாலிஸ்லேருந்து இது ஒரு 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 இது இருந்துச்சு, அது பேர் என்ன, மிசிசிப்பி. அந்த இதை பார்க்க போகிறதுக்காக போனோம். அந்த பிக்சர் வந்து அதிகமாக லைக்ஸ் வாங்கின பிக்சர். அது ரொம்ப ரொம்ப ஆமாம், அது ரொம்ப வந்து என்ன சொல்ல, ரொம்ப நேச்சுரலாக இருப்பாங்க, ஃபேமிலிலாம் அப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக இருந்த ஒரு பிக்சர் அது. ஆமாம், ஏன்னா நாங்கள் வந்து அப்பா வந்து ஜென்ரலாக வெளியே வர முடியாது, எல்லாருமே அப்பாவை கண்டுபிடிச்சிருவாங்க. இது யூஎஸ்ல ஒரு வில்லேஜ், அதுக்குள்ள இன்னொரு ஒரு சின்ன கிராமம் மாதிரி இது. ஸோ நாங்கள் இது வந்து அந்த பால்ட் ஈகிள் இருக்கு இல்லையா, அதோட மியூசியம், அதோட ஹிஸ்டரியை பற்றி ஒரு இடத்துல இருந்தது. அங்கே பார்க்க போனால் அப்போ லஞ்ச் சாப்பிட்லான்ட்டு அங்கே அந்த ரிவர் ஓரமாக உட்காந்து அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில் வாங்கி அப்படியே சாப்பிட்டது தான் இந்த இது. ஸோ அம்மா வந்து ஃபோட்டோ எடுனாங்க. அப்போது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இல்லை அஃபீஷியலாக ப்ராப்பராக பண்ண ஃபோட்டோஷூட். ஜி வெங்கட்ராமன் சார் எடுத்தது. நானே எனக்கே தெரியாது, இப்படிலாம் இருக்குமா, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் பண்ணது ஒரு நார்மலாக ஒரு அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர் வச்சு பண்ணல. இதுதான் வந்து எனக்காக காஸ்டியூம்ஸ் டிசைன் பண்ணி ரெடி பண்ணி ஃபோட்டோ எடுத்தார். ஸோ எனக்கு எப்பயுமே எனக்கு இன்னும் என்னோட பெஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்னு இப்போ வரைக்கும் மேபி கேட்டால் எனக்கு இதுதான். சார் நீங்கள் ஆக்ஷன் பிளாக்லாம் சொல்லி வந்து படத்தை எடுத்து முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சாஃப்டாக ஏதாச்சும் ஒரு கதை வச்சுருக்கிறீங்களா? இந்த நானே ராஜா நானே மந்திரியில் வந்து கேப்டன் சேரில் உட்காந்துக்கிட்டு காமெடியன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அவருக்கு என்னோட எல்லா லைனும் அவருக்கு தெரியும், என்னோட எல்லா லைனும் தெரியும். என் லைன்னு கிட்ட பிரதர் நான் லவ் படம் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம வருவோம் தான் சொல்லுவாரே தவிர நமக்கு என்ன ஸ்ட்ராங்னு தெரியல பிரதர். அது சரி சரி, ஓகே ஓகே. அவர் இன்னொரு ஸ்கிரிப்ட் கூட தான் வச்சிருக்காரு. இதில் ஒரு அனிமல் அல்ல 5 அனிமல் வச்சு 5 அனிமலோட ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னேன். 5 அனிமல் 7 அனிமல் இருக்கு, 7 அனிமல் இருக்கும். அதில் 7 அனிமல். ஓகே, சிஜின்னாரு. உங்களுக்கு ஹாப்பி இல்லை சார்? பெட்ஸ்லாம் வந்துட்டா உங்களுக்கு ஹாப்பி இல்லை? இல்லை, அதில் சிங்கம் புலிலாம் இருக்கு, சிஜி பண்ணலாம், நேரில் போய் பண்ணலான்னு இருக்காரு. எனக்கு சிங்கம் வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நாங்க 2 பேரும் இன்னொரு 4-5 படம் ஜாயின் பண்ணா ஒரு ஜூ இருக்கும் ஊர்ல, அது கன்ஃபார்ம். இன்னொன்று ஒன்று கேள்விப்பட்டோம், டிரைவிங்ல ரொம்ப பேஷனேட்டா இருக்கீங்க நீங்களும். நான் அப்போலாம் இல்லை, நான் பேசிக்காக ரொம்ப இல்லையா, வண்டி ஓட்டவே மாட்டேன்னுவேன். சரி ஏன்ப்பா இவ்வளோ டிராஃபிக், என்னை விட்டுருங்க, நான் எதே அப்படி உட்காந்துக்கிறேன், யாராச்சும் வண்டி ஓட்டு. எப்பயுமே அப்படி தான் இருக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து சாவடிச்சானுங்க என்ன, பைக் ஓட்ட கற்றுக்கோ அவனுக்காக நான் பைக் ஓட்ட கற்றுனேன். அது படத்தில் யூஸ் ஆச்சு. எங்கள் அம்மாவும் அண்ணனும் வண்டி ஓட்ட கற்றுக்கோ, என்னைக்காச்சும் டிரைவரில் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டினா கற்றுக்கோன்னாங்க. அதை கற்றுக்கிட்டா என் கொம்பு சீவில் அது ஓட்ட கற்றுக்க யூஸ் ஆச்சு. அந்த மாதிரி தானால எனக்கு இந்த சும்மா ரேஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது த்ரில்லிங் அதெல்லாம் செட்டே ஆகாது நம்மளுக்கு. லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின். ஓகே, படைத்தலைவன் இந்த படத்துல இருந்து ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு கம்ப்ளீட்டாக பெட்டில் ஒரு 100% கனெக்ட் ஆகிடுவாங்க. இன்னொன்று ஒரு ஆடியன்ஸாக ஒரு யானையை வச்சு அந்த ஸ்க்ரீனுக்கே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பிரதர். அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பேக்கேஜாக இருக்குது. வந்தாங்கன்னா ஒரு சோசியல் மெசேஜும் கிளைமேக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய, ஏன்னா ஒரு பிரதர் வச்சு பண்ணும்போது ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கணுங்கிறதுக்காக வைக்கல. இந்த படம் ஆரம்பித்து முடியும் போது அதில் கண்டிப்பாக ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும். எல்லா நம்பிக்கையும் எந்த அளவுக்கு தேவைங்கிறது அந்த படம். சேம், ஏன்னா இதில் வந்து அந்த யானை பாண்ட் அப்பா பாண்ட் இஸ் வெரி க்ளோஸ். அதான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், நீங்கள் யார் போய் பார்த்தாலுமே சரி, ஒரு சின்ன அனிமல் லவர், அது வந்து சின்னதாக பெருசோ அந்த பாண்ட் அனிமல் கூட இருக்கிறது ஒன்று தான். ஸோ அப்பா கூட நீங்கள் பேசாமல் எத்தனையோ நாள் பிரிஞ்சு இருந்தாலும் அப்பாவுக்கு ஒன்றுனா உங்களுக்கு ஒன்று ஹர்ட் ஆகும், அந்த பாண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஸோ எல்லாருமே நாங்கள் ஒரு பாண்ட் காமிச்சிருக்கோம், அப்பா கூட எப்படி அது க்ளோஸாக இருக்கும், எந்தெந்த விஷயத்தில் அவர் டவுனாக இருக்கும்போது பையன் தூக்கி விடும், அதில் ரிலேட் பண்ண முடியாட்டியும் பட் அந்த பாண்டோட ரிலேட் பண்ண முடியும். அண்ட் இது ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் இருக்கும். சின்ன பசங்க போனாலும் படத்தை என்ஜாய் பண்ணலாம், பெரியவங்க போனாலும் படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு அருவருப்பாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த சீனுமே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கும்போது புரியும். இது சர்டன் திங்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் அதை சார்ந்ததாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகே, படைத்தலைவனோட ஹீரோ அண்ட் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அண்ட் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். May 23rd ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எல்லாரும் டிக்கெட் கிடைக்கலன்னா பால்கனிலாம் எகிரி குச்சி பாருங்கள், அந்த அளவுக்கு படம் வந்து ஃபயராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.